Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. நச்சுகளோட தவறான நடவடிக்கைகளை கண்டித்து அவங்கக்கிட்ட நம்ம கேள்வி கேட்கும்போது அவங்க ரொம்ப தெனாவட்டா சிரிப்பாங்க. அந்த சிரிப்புக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் கண்ட்ரோல். நீங்கள் ஒரு நார்சிசிஸ்ட் கிட்ட போயிட்டு கேள்விகள் கேட்குறது மூலமாக அவங்கள ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. அவங்களோட மிஸ்பிஹேவியரை கண்டித்து அவங்கள கேள்வி கேட்டால் அவங்க எப்படி பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். பட் அது அப்படித்தான். ஆக்சுவலி நீங்கள் நார்சிசிஸ்ட்டை எப்போ எதுக்காக குவெஷன் பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்னால் நீங்கள் இரிட்டேட் ஆகும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட குவெஷன் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா அவங்க மேலே உங்களுக்கு கோபம் வரும்போது குவெஷன் பண்ணுவீங்க. விச் மீன்ஸ் நார்சிசிஸ்ட் உங்களை இரிட்டேட் பண்ணால் நீங்கள் இரிட்டேட் ஆகுறீங்க. அவங்க உங்களை கோவப்படுத்தினா நீங்கள் கோவப்படுறீங்க. விச் மீன்ஸ் உங்களோட இமோஷன்ஸ் நார்சிசிஸ்டோட கண்ட்ரோலில் இருக்குது. நார்சிசிஸ்ட் நினச்சபடியெல்லாம் அவங்களால உங்களை இமோஷனலாக ட்ரிகர் பண்ண முடியுது. விச் மீன்ஸ் நீங்கள் நார்சிசிஸ்டோட கண்ட்ரோலில் இருக்கீங்க. அதாவது உங்களோட இமோஷன்ஸ் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது. நீங்கள் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கும்போது, அதாவது உங்களோட இமோஷன்ஸ் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கும்போது அவங்க ஆப்வியஸ்லி பவர்ஃபுல்லாக தானே ஃபீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நார்சிசிஸ்டோட ஆக்டிவிட்டீஸ்னால் நீங்கள் ஹர்ட் ஆகும்போது நீங்கள் அவங்கள குவெஷன் பண்ணுவீங்க. விச் மீன்ஸ் உங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கான பவர் அவங்களுக்கு இருக்குங்கிற மெசேஜை நீங்களே உங்களோட அந்த கேள்விகள் மூலமாக அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறீங்க. பியாண்ட் தட் உங்கள் பெயின் அவங்களுக்கு ஒரு சப்ளையாக மாறுது. அந்த சப்ளையை அவங்க என்ஜாய் பண்ணி சிரிப்பாங்க. நீங்கள் மனசளவில் அனுபவிக்கிற அந்த வலியும் வேதனையும் உங்கள் கேள்விகள் மூலமாக அவங்களுக்கு கன்வே ஆகுது. உங்களோட அந்த வலியை அவங்க என்ஜாய் பண்ணி சிரிப்பாங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட கேள்விக்கெல்லாம் நியாயமான பதில் கிடைக்கிற பட்சத்தில் அந்த சிச்சுவேஷன் உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும். அப்படி வரும்போது நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அதை எதிர்கொள்ள ஆரம்பிச்சிடுவீங்க. இன்கேஸ் இப்படியெல்லாம் நடந்துடுச்சுன்னா, அதாவது சிச்சுவேஷன் எல்லாம் உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சுன்னா நார்சிசிஸ்ட் அவங்களோட பவரை இழக்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா? அவங்க அந்த பவர்லெஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. நார்சிசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் லைஃபுங்கிறதே ஒரு பவர் கேம் மாதிரி தான். அப்போது அந்த லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணுற அந்த பவர் அவங்கக்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் அவங்களால அவங்களோட விக்டிம்ஸை மேனிப்புலேட் பண்ண முடியும். ஸோ எக்காரணத்தை கொண்டும் விக்டிம்க்கு அந்த பவர் பாஸ் ஆகிடாமல் பார்த்துப்பாங்க. அப்போது விக்டிம்க்கு அந்த பவர் பாஸ் ஆகாமல் இருக்கணும்னா டோட்டல் சிச்சுவேஷன் இவங்களோட கண்ட்ரோலில் இருக்கணும். ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கேள்வி கேட்குற அந்த சிச்சுவேஷனில் அவங்க நேரடியாக உங்கள் கேள்விக்கான பதிலை கொடுக்காம சிரிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா நார்சிசிஸ்டோட அந்த மிஸ்பிஹேவியர்னால் உருவாகிற ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுற விதமாக நீங்கள் அவங்கக்கிட்ட கேள்வி கேட்கும்போது அவங்க அதுக்கான நியாயமான பதிலை கொடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராப்ளம் ரிசால்வ் ஆகிடும். பட் அவங்க அப்படி பண்ணாமல் சிரிக்கும்போது உங்களால் அந்த ப்ராப்ளமை ரிசால்வ் பண்ணவே முடியாது. அப்போ என்னாகும், அந்த சிச்சுவேஷனை வேறு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு புரியாமல் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவீங்க, ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவீங்க. அவங்களோட சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு சைக்கலாஜிக்கல் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் லைட்டிங். ஒருத்தரோட உணர்வுகள் மதிக்கப்படாமல் மொத்தமாக நிராகரிக்கப்படுறத தான் கேஸ் லைட்டிங்னு சொல்லுவோம். நீங்கள் நார்சிசிஸ்ட் கிட்ட கேட்குற அந்த கேள்விகளுக்கு மரியாதை கொடுத்து நியாயமான பதிலை சொல்லாமல் அவங்க உங்களோட கேள்விகளை அலட்சியப்படுத்தி சிரிக்கிறது மூலமாக உங்களோட உணர்வுகளை அவங்க நிராகரிக்கிறாங்க. அதாவது கேஸ்லைட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். உங்களோட உணர்வுகள் காயப்படுறதை பற்றி அவங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லைங்கிறத காட்டுறதுக்காகவும் சிரிப்பாங்க. உங்களை இந்த மாதிரியெல்லாம் காயப்படுத்துகிற விதமாக நடந்துக்கிறதுக்காக அவங்களுக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லைங்கிறத காட்டுறதுக்காகவும் சிரிப்பாங்க. இந்த மாதிரி அவங்க ரொம்ப ஏளனமாக உங்களை பார்த்து சிரிக்கும்போது நீங்கள் உள்ளுக்குள்ளே அப்படியே சுருங்கி போவீங்க இல்லையா? நீங்கள் அப்படி சுருங்கி போகும்போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன்.
நீங்கள் இந்த மாதிரி சுருங்கி நொறுங்கி போய் அவங்க முன்னாடி நிற்கும்போது ஒரு ஜீவனை இந்த மாதிரியெல்லாம் ஆட்டி படைக்கக்கூடிய அந்த சக்தி தனக்கு இருக்கிறதா நினச்சி ரொம்பவே பெருமைப்பட்டுப்பாங்க. தன்னைத்தானே ஒரு கடவுளுக்கு சமமாக நினச்சிப்பாங்க. நச்சுகளோட அந்த நமட்டு சிரிப்புக்கு பின்னாடி இன்னொரு காரணமும் இருக்குது. அட்டென்ஷன். நீங்கள் அவங்கள கேள்வி கேட்கும்போது உங்கள் கவனம் முழுக்க அவங்க மேலே இருக்குங்கிறத நீங்களே ப்ரூவ் பண்ணுறீங்க. அதாவது அவங்களுக்கு தேவையான அந்த அட்டென்ஷனை நீங்களே கொடுக்குறீங்க. அவங்க எதிர்பார்க்குற அந்த அட்டென்ஷன் அவங்களுக்கு கிடைக்கும்போது ஆப்வியஸ்லி அகெயின் அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? ஆக மொத்தம் நீங்கள் அவங்கக்கிட்ட கேள்வி கேட்டு அவங்க செய்கிற தப்பையெல்லாம் அவங்களுக்கு புரிய வச்சு அவங்க அதுக்கான பொறுப்பை ஏற்றுக்கிட்டு ஒரு பொறுப்பான பதிலை உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது தான் உங்களோட எதிர்பார்ப்பு. இதைத்தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கும் தெரியும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே தான் சிரிப்பாங்க. அந்த சிரிப்பு மூலமாக உங்களை மேலும் காயப்படுத்துவாங்க. அந்த சிரிப்பை பார்த்துட்டு நீங்கள் இன்னும் பவர்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க, இன்னும் கன்ஃப்யூஸ் ஆகிடுவீங்க, அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு புரியாமல் இன்னும் திகைச்சு போவீங்க, இன்னும் நொறுங்கி போவீங்க. அந்த மொமெண்ட்டில் உங்களோட முகத்தில் வெளிப்படுற அந்த மிக்சட் இமோஷன்ஸை பார்த்து அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. உங்களோட அந்த மிக்சட் இமோஷன்ஸ் மூலமாக நீங்கள் அவங்களுக்கு பல்காக சப்ளையை ப்ரொவைட் பண்ணுறீங்க. இதெல்லாம் போதாதுன்னு போனஸாக நீங்கள் இன்னொரு காரியமும் பண்ணுறீங்க. உங்களோட கேள்விகள் மூலமாக உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு நீங்களே கன்ஃபஸ் பண்ணுறீங்க. நச்சுகள் உங்களோட ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு வார்த்தையையும் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷனாக கேதர் பண்ணி வச்சுப்பாங்க. அப்போது உங்களோட அந்த ரியாக்ஷன்ஸ் மூலமாக உங்கள் வீக்னஸை அவங்க அனலைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கான அந்த சான்ஸை நீங்களே தூக்கி கொடுக்குறீங்க. சமயம் வரும்போது அதையெல்லாம் யூஸ் பண்ணி உங்களை குறி பார்த்து அட்டாக் பண்ணுவாங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும், நீங்கள் உபயோகப்படுத்துகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக மாறும். உங்களோட அறிவு, அன்பு, பாசம், காதல், பரிவு, அக்கறை, கனிவு, கண்டிப்பு, கோபம், அழுகை இது எல்லாத்தையுமே உங்களுக்கு எதிரான ஆயுதமாக மாற்றி உங்களையே அட்டாக் பண்ணுவாங்க. அப்படி தான் அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்குற கேள்விகளையும் உங்களுக்கு எதிரான ஆயுதமாக மாற்றி உங்களை அட்டாக் பண்ணுவாங்க. அப்போது ஆக்சுவலி நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க உங்களை எப்படியெல்லாம் ஆட்டி படைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கேற்றபடி நீங்கள் நடந்துக்கவே கூடாது. உங்களை குழப்பி விடுறவங்கக்கிட்டேயே போயிட்டு அந்த குழப்பத்துக்கான தீர்வை நீங்கள் எதிர்பார்க்கும்போது அவங்க மேலும் உங்களை குழப்பி விட தான் ட்ரை பண்ணுவாங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நச்சுகளுக்குன்னு சொந்தமாக எந்த பவரும் கிடையாது. உங்களோட அறியாமை தான் அவங்களோட பவர். நார்சிசிஸ்டிக் டைனமிக்ஸை புரிஞ்சிக்க முடியாத உங்களோட அறியாமையை வச்சு தான் அவங்க உங்களோட டோட்டல் லைஃப்பையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த என்பிடி பற்றின நாலேஜை வளர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட லைஃப்பை நீங்கள் உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.